அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 71வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி 2 சாமுவேல் அதிகாரம் 9 முதல் 12 வரை. இதில் தாவீது அரசர் சீரியாவை தாக்கி அதில் வெற்றி பெறுகிறார். மேலும் படைத்தலைவன் உரியாவின் மனைவியை தனது மனைவியாக்கி கொள்கிறார். இதனால் ஆண்டவர் தாவீதின் மீது கோபம் கொண்டு அவருடைய மகனை கொல்வதாக கூறினார். தன்னுடைய மகனுக்காக தாவீது அழுது உண்ணா நோன்பிருந்தார். ஆனாலும் அவருடைய மகன் இறந்துவிட்டார். அதன் பிறகு ஆண்டவர் சாலமோனை அவருக்கு மகனாக கொடுக்கிறார். தொடர்ந்து அதிகாரம் 9 முதல் 12 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். 2 சாமுவேல் அதிகாரம் 9. தாவீதும் மெபிபோசேத்தும். யோனத்தானின் பொருட்டு சவுலின் வீட்டாருக்கு நான் கருணை காட்டுவதற்கு இன்னும் யாராவது இருக்கின்றனரா என்று தாவீது கேட்டார். சவுலின் வீட்டை சார்ந்த சீபா என்ற ஒரு பணியாளன் இருந்தான். அவனை தாவீதிடம் கூட்டி சென்றனர். நீதான் சீபாவா என்று அரசர் அவனிடம் கேட்க, அடியேன்தான் என்று அவன் பதிலிறுத்தான். கடவுளின் கருணையை நான் சவுலின் வீட்டாருக்கு காட்டுவதற்கு இன்னும் யாராவது இருக்கின்றனரா என்று அரசர் கேட்டார். யோனத்தானின் 2 கால் ஊனமுற்ற மகன் ஒருவன் இருக்கிறான் என்று அரசரிடம் சீபா பதிலளித்தான். எங்கே அவன் என்று அரசர் அவனிடம் கேட்க, லோதாபாரில் அம்மியேலின் மகன் மாக்கீரின் வீட்டில் அவன் இருக்கிறான் என்று அரசனிடம் சீபா கூறினான். லோதபாருக்கு ஆள் அனுப்பி அம்மியேலின் மகன் மாக்கீரின் வீட்டில் இருந்த அவனை அரசர் தாவீது கொண்டு வர செய்தார். சவுலின் புதல்வனான யோனத்தானின் மகன் மெபிபோசேத்து தாவீதிடம் வந்து முகம் குப்புற விழுந்து வணங்கினான். மெபிபோசேத்து என்று தாவீது அழைக்க, இதோ அடியான் என்று அவன் பதிலிறுத்தான். தாவீது அவனிடம், அஞ்சாதே, உன் தந்தை யோனத்தானின் பொருட்டு நான் உனக்கு கருணை காட்டுவது உறுதி. உன் மூதாதை சவுலின் நிலம் அனைத்தையும் உனக்கு மீண்டும் கிடைக்க செய்வேன். நீ எப்போதும் என்னுடன் உணவருந்துவாய் என்று கூறினார். அவன் வணங்கி, நான் செத்த நாய் போன்ற பணியாளன், நீர் என்னை கடைக்கண் பார்ப்பதற்கு எனக்கு என்ன தகுதி உள்ளது என்றான். பிறகு அரசர் சவுலின் பணியாளன் சீபாவை அழைத்து, சவுலுக்கும் அவர் தம் அனைத்து வீட்டாருக்கும் உரியதெல்லாம் நான் உன் தலைவரின் பேரனுக்கு அளித்து விட்டேன். உன் தலைவரின் பேரன் உண்பதற்காக நீயும் உன் பிள்ளைகளும் உன் பணியாளரும் அவனுக்காக நிலத்தை உழுது விளைச்சலை கொண்டு வருவீர்கள். ஆனால் உன் தலைவரின் பேரன் மெபிபோசேத்து எப்போதும் என்னுடன் உணவருந்துவான் என்று கூறினார். என் தலைவராம் அரசர் தம் பணியாளனுக்கு இட்ட கட்டளைப்படியே பணியாளனும் செய்வான் என்று அரசரிடம் சீபா கூறினான். இளவரசர்களில் ஒருவரைப் போலவே மெபிபோசேத்து தாவீதுடன் உணவருந்தி வந்தான். மெபிபோசேத்துக்கு மீகா என்ற ஒரு இளம் மகன் இருந்தான். சீபாவின் வீட்டை சார்ந்த அனைவரும் மெபிபோசேத்தின் பணியாளராக இருந்தனர். 2 கால் ஊனமான மெபிபோசேத்து அரசருடன் தொடர்ந்து உணவருந்தி வந்தான். எனவே எருசலேமிலேயே தங்கியிருந்தான். 2 சாமுவேல் அதிகாரம் 10. அம்மோனியரையும் சீரியரையும் தாவீது வெல்லல். இதன் பிறகு அம்மோனியரின் மன்னன் இறந்தான். அவனுக்கு பதிலாக அவன் மகன் ஆனூன் அரசாண்டான். நாகாசின் மகன் ஆனூனுடன் நான் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொள்வேன், ஏனெனில் அவன் தந்தையும் என்னோடு அவ்வாறு நடந்து கொண்டார் என்று தாவீது கூறினார். அவனுடைய தந்தையை குறித்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல தாவீது தம் பணியாளரை அனுப்பினார். தாவீதின் பணியாளரும் அம்மோனியர் நாட்டுக்கு சென்றனர். ஆறுதல் கூறுமாறு ஆள்களை அனுப்பியதால் தாவீது, உன் தந்தையை மேன்மைப்படுத்துகிறார் என்று நினைக்கிறாயோ? நகரை கண்டு வேவு பார்த்து அதை அழிக்கவென்றோ உன்னிடம் தாவீது தம் பணியாளரை அனுப்பியுள்ளார் என்று ஆனூனிடம் அம்மோனிய தலைவர்கள் கூறினார்கள். எனவே ஆனூன் தாவீதின் பணியாளரை பிடித்து அவர்களுடைய தாடியில் ஒரு பகுதியை சிரைத்து அவர்களுடைய ஆடைகளை இடுப்பு வரை கத்தரித்து அவர்களை அனுப்பி வைத்தான். இது தாவீதுக்கு அறிவிக்கப்பட அவரும் தம் பணியாளரை சந்திக்க ஆள் அனுப்பினார். உங்கள் தாடிகள் வளரும் வரை எரிகோவில் தங்கி பிறகு திரும்புங்கள் என்று அரசர் சொல்லி அனுப்பினார். ஏனெனில் அவர்கள் மிகவும் அவமானப்பட்டிருந்தனர். அம்மோனியர் தாங்கள் தாவீதின் வெஞ்சனத்திற்கு உள்ளானதை கண்டனர். அவர்கள் ஆள் அனுப்பி பெத்ரகோபிலிருந்தும் சோபாவிலிருந்தும் 20,000 காலால் படையினரையும் மாக்கா நாட்டு அரசரோடும் 1000 ஆள்களோடும் தோபிலிருந்து 12,000 ஆள்களையும் கூலிக்கு அமர்த்தினர். தாவீது இதை கேட்டு யோவாபையும் வலிமை மிகு வீரர் அனைவரையும் அனுப்பினார். அம்மோனியர் புறப்பட்டு வந்து நுழைவாயில் அருகே போருக்காக அணிவகுத்தனர். சோபாவிலிருந்தும் இரகோபியிலிருந்தும் வந்த சீரியர்களும் தோபையும் மாக்காவையும் சார்ந்த ஆள்களும் திறந்த வெளியில் தனியாக இருந்தனர். தனக்கு எதிராக முன்னும் பெண்ணும் போரணிகள் இருந்ததை கண்ட யோவாபு இஸ்ரேலின் வலிமைமிகு வீரருள் சிலரை தேர்ந்தெடுத்து சீரியருக்கு எதிராக நிறுத்தினார்.
மீதியானவரை தம் சகோதரன் அபிசாயின் பொறுப்பில் ஒப்படைத்தார். அவன் அவர்களை அம்மோனியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினான். மேலும், யோவாபு, சீரியர் என்னை மேற்கொள்வதாக இருந்தால் நீ எனக்கு உதவ வர வேண்டும். நம் மக்களுக்காகவும் நம் கடவுளின் நகர்களுக்காகவும் நாம் வீறு கொண்டு போரிடுவோம். ஆண்டவர் தம் விருப்பப்படி செய்யட்டும் என்று கூறினார். யோவாபும் அவரோடு இருந்தவர்களும் சீரியருக்கு எதிராக போரிடுமாறு அணிவகுத்து சென்றனர். சீரியர் புறமுதுகு காட்டி ஓடினர். சீரியர் தப்பியோடியதை கண்ட அம்மோனியரும் அபிசாயிடமிருந்து தப்பியோடி நகருக்குள் வந்தனர். அம்மோனியருடன் போரிட்ட யோவாபு எருசலேமுக்கு திரும்பி வந்தார். இஸ்ரேலரிடம் தாங்கள் தோற்றதை கண்ட சீரியர் மீண்டும் ஒன்றாக கூடினர். அத்தேசர் ஆள் அனுப்பி யூப்ரத்தீஸ் ஆற்றுக்கு அப்பால் இருந்த சீரியரையும் திரட்டி கொண்டு வர செய்தான். படைத்தலைவனான சோபாக்கின் தலைமையில் அவர்கள் ஏலாமுக்கு வந்தனர். தாவீது இதை கேட்டவுடன் அனைத்து இஸ்ரேலையும் ஒன்று திரட்டி யோர்தானை கடந்து ஏலாமுக்கு வந்தார். சீரியர் தாவீதுக்கு எதிராக அணிவகுத்து அவரோடு போரிட்டனர். சீரியர் இஸ்ரேலருக்கு முன்பாக புறமுதுகு காட்டி ஓடினர். சீரியருள் 700 தேர் வீரர்களையும் 40,000 குதிரை வீரர்களையும் தாவீது கொன்றார். மேலும் படைத்தலைவன் சோபாக்கை அவர் வாளால் தாக்க அவனும் அங்கே மடிந்தான். அததேசருக்கு கப்பம் கட்டி வந்த மன்னர்கள் அனைவரும் இஸ்ரேலரிடம் தாங்கள் தோற்றதைக் கண்டு அவர்களோடு சமாதானம் செய்து அவர்களுக்கு பணிந்திருந்தனர். இதற்கு பின் சீரியர் அம்மோனியருக்கு உதவ அஞ்சினர். 2 சாமுவேல் அதிகாரம் 11. தாவீதும் பத்சேபாவும். இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரேலர் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து ரபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் குளித்து கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள். தாவீது அவள் யார் என்று கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்தியர் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினர். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அப்பொழுதுதான் மாதவிலக்கு முடிந்து அவள் தன்னை தூய்மைப்படுத்தி இருந்தாள். அவள் தம்மிடம் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தன் இல்லம் சென்றாள். அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள். அப்பொழுது தாவீது, இத்தியனான உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோவாபுக்கு செய்தி அனுப்பினார். யோவாபு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோவாபின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார். பிறகு தாவீது உரியாவிடம், உன் வீட்டுக்கு சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார். உரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார். உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலிலேயே படுத்து கொண்டார். தம் வீட்டுக்கு செல்லவில்லை. உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம், நீ நெடும் தொலையிலிருந்து வரவில்லையா? பின் ஏன் நீ வீட்டிற்கு செல்லவில்லை என்று கேட்டார். அதற்கு உரியா தாவீதிடம், பேழையும் இஸ்ரேலரும் யூதாவினரும் கூடாரங்களில் தங்கியிருக்கின்றனர். என் தலைவர் யோவாபும் என் தலைவரின் பணியாளரும் திறந்த வெளியில் தங்கியிருக்கின்றனர். நான் மட்டும் என் வீட்டிற்கு சென்று உண்டு குடித்தும் என் மனைவியோடு உறவு கொண்டும் இருப்பேனா? உம்மேலும் உம் உயிர் மேலும் ஆணை, நான் அப்படி செய்யவே மாட்டேன் என்று சொன்னார். தாவீது உரியாவிடம், இன்றும் இங்கேயே தங்கு, நாளை உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்றார். அன்றும் மறுநாளும் உரியா எருசலேமிலேயே தங்கினார். தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடி போதையூட்டினார். மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்க சென்றார். தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை. காலையில் தாவீது யோவாபுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினார். அம்மடலில் அவர் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி, அவனை விட்டு பின்வாங்கு, அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். யோவாபு நகரை முற்றுகையிட்டு கொண்டிருந்த பொழுது வலிமைமிகு எதிர் வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார். நகரின் ஆள்கள் புறப்பட்டு வந்து யோவாபை தாக்கினர். அப்பொழுது போரில் வீழ்ந்தவர்களுள் தாவீதின் வீரர்களும் சிலர், இத்தியர் உரியாவும் ஆண்டார். பிறகு யோவாபு போரை பற்றிய அனைத்து செய்திகளையும் தாவீதுக்கு சொல்லி அனுப்பினார். மேலும் அவர் தூதனுக்கு இவ்வாறு கட்டளையிட்டிருந்தார், போரை பற்றிய அனைத்து செய்திகளையும் அரசருக்கு சொல்லி முடிப்பதற்குள் அரசர் ஒருவேளை வெகுண்டெழுந்து, உன்னிடம், நீங்கள் ஏன் நகரை அணுகி போரிட்டீர்கள்? அவர்கள் மதில்களில் நின்று தாக்குவார்கள் என அறியீரோ? எருபசத்தின் மகன் அபிமெலேக்கை கொன்றது யார்? மதில் சுவரில் நின்று ஒரு எந்திரக்கல்லை எறிந்தவள் ஒரு பெண் அல்லவா?
அவன் தேபேசில் இறந்து விட்டானே, நீங்கள் ஏன் மதில்களை நெருங்கினீர்கள் என்று கேட்டால், நீ உன் பணியாளன் இறந்து விட்டான் என்று சொல். தூதன் புறப்பட்டு சென்று யோவாபு சொல்லி அனுப்பிய அனைத்தையும் தாவீதிடம் கூறினான். தூதன் தாவீதிடம் கூறியது, அந்த ஆள்கள் எங்களை மேற்கொண்டு எங்களுக்கு எதிராக திறந்த வெளிக்கு வந்தார்கள். நாங்களோ நுழை வாயில் வரை அவர்களை துரத்தினோம். அப்போது மதில் மேல் இருந்து வில் வீரர் பணியாளர்களை தாக்கினர். அரசரின் பணியாளருள் சிலர் இறந்தனர். இத்தியரான பணியாளர் உரியாவும் இறந்துவிட்டார். அப்பொழுது தாவீது தூதனிடம், நீ யோவாபிடம் சென்று இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இங்கொருவனும் அங்கொருவனும் வாளுக்கு இரையாகின்றனர். நகருக்கு எதிராக இன்னும் கடுமையாக போர் புரிந்து அதை அழித்துவிடு என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்து என்றார். உரியானின் மனைவி தன் கணவன் இறந்துவிட்டதை கேள்வியுற்று அவருக்காக புலம்பி அழுதாள். துக்க காலம் முடிந்ததும் தாவீது ஆள் அனுப்பி அவளை தம் வீட்டிற்கு கொண்டு வந்தார். அவள் அவருக்கு மனைவியாகி ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள். தாவீது செய்த இச்செயல் ஆண்டவரின் பார்வையில் தீயதாக இருந்தது. 2 சாமுவேல் அதிகாரம் 12. நாத்தானின் அறிவுரை. தாவீது மனமாறுதல். ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாயிருந்தன. ஏழையிடம் ஒரு ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்தில் இருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளினின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் இஸ்ரேலின் அரசனாய் உன்னை திருப்பொழிவு செய்தேன். நான் உன்னை சவுலின் கையினின்று விடுவித்தேன். உன் தலைவரின் வீட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன். அவன் மனைவியரையும் உனக்கு மனைவியர் ஆக்கினேன். இஸ்ரேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் உனக்கு அளித்தேன். இது போதாதென்றால் உனக்கு மேலும் மிகுதியாய் கொடுத்திருப்பேன். பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர் தம் பார்வையில் தீயது செய்தாய்? இத்தியன் உரியாவை நீ வாளுக்கு இரையாக்கி அவன் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். அம்மோனியரின் வாளால் அவனை மாய்த்து விட்டாய். இனி உன் குடும்பத்தினின்று வாள் என்றுமே விலகாது. ஏனெனில் நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்று நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழ செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. தாவீதின் மகன் இரத்தல். தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையில் நின்று அவரை எழுப்ப சென்றனர். அவருக்கோ விருப்பமில்லை. அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. பின் 7வது நாள் குழந்தை இறந்தது. குழந்தை இறந்ததை தாவீதின் பணியாளர் அவரிடம் சொல்ல அஞ்சினர். குழந்தை உயிரோடு இருந்தும் நாம் அவரிடம் பேசிய போது அவர் நம் குரலுக்கு செவி கொடுக்கவில்லையே. குழந்தை இறந்துவிட்டது என்று நாம் அவரிடம் சொன்னால் அவர் தமக்கு என்ன தீங்கு இழைத்து கொள்வாரோ என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். பணியாளர் தங்களுக்குள் இரகசியமாக பேசிக்கொண்டதை தாவீது கண்டு குழந்தை இறந்துவிட்டதை உணர்ந்து தம் பணியாளரிடம், குழந்தை இறந்துவிட்டதா என்று கேட்க அவர்களும் ஆம் இறந்துவிட்டது என்று பதில் கூறினர். உடனே தாவீது தரையில் நின்று எழுந்தார். குளித்து நறுநெய் பூசி உடைகளை மாற்றி கொண்டார். கடவுளின் இல்லம் சென்று அவரை தொழுதார். பிறகு அவர் தம் இல்லம் வந்தார். அவரே கேட்க உணவு பரிமாறப்பட்டது. அவர் அதை உண்டார். நீவீர் செய்ததை என்னென்போம்? உயிரோடிருந்த குழந்தைக்காக நீர் உண்ணாமல் அழுதீர். ஆனால் குழந்தை இறந்ததும் எழுந்து உணவு கொண்டீரே என்று அவருடைய பணியாளர் அவரிடம் கூறினர். குழந்தை உயிரோடு இருந்தபோது ஒருவேளை ஆண்டவர் இறங்குவார், அவனும் பிழைப்பான் என்று நினைத்து நான் உண்ணா நோன்பிருந்து அழுதேன்.
இப்போது அவன் இறந்து விட்டான். இனி நான் ஏன் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும்? என்னால் அவனை திருப்பி கொண்டு வர முடியுமா? நான் தான் அவனிடம் செல்ல முடியுமே ஒழிய அவன் என்னிடம் திரும்பி வர மாட்டான் என்று கூறினார். சாலமோனின் பிறப்பு. தாவீது தம் மனைவி பத்சேபாவுக்கு ஆறுதல் கூறினார். பிறகு அவளுடன் உடலுறவு கொண்டார். அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அவனை சாலமோன் என்று அழைத்தார். ஆண்டவர் அவன் மீது அன்பு கொண்டிருந்தார். ஆண்டவர் இறைவாக்கினர் நாத்தானை அனுப்பினார். அவர் ஆண்டவரை முன்னிட்டு அவனை எதிதியா என்று அழைத்தார். தாவீது இரபா நகரை கைப்பற்றல். யோவாபு அம்மோனியரின் நகரான இரபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் கோட்டையை கைப்பற்றினார். யோவாபு தாவீதிடம் தூதரை அனுப்பி, இரபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் நீரூற்றுகளை கைப்பற்றிவிட்டேன். இப்போது எஞ்சியுள்ள மக்களை நீர் ஒன்று திரட்டி நகருக்கு எதிரே கூடாரமிட்டு அதை கைப்பற்றி கொள்ளும். ஏனெனில் நான் இந்நகரை கைப்பற்றி கொண்டால் அதை என் பெயரால் அழைக்க நேரிடும் அல்லவா என்று கூறினார். தாவீது மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி இரபாவுக்கு சென்று அதற்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினார். அதன் மன்னனின் தலையில் இருந்த மகுடத்தை எடுத்தார். பொன்னாலும் விலை உயர்ந்த கற்களாலுமான அம்மகுடம் 1 தாலந்து எடை கொண்டதாய் இருந்தது. அதை கொண்டு தாவீதுக்கு முடிசூட்டினர். அந்நகரில் இருந்த கொள்ளை பொருளையும் அவர் மிகுதியாக கொண்டு வந்தார். அங்கிருந்த மக்களையும் அவர் கொண்டு வந்து ரம்பம், கடப்பாறை, கோடரி வேலைகளுக்கும் செங்கல் சூளை வேலைகளுக்கும் அவர்களை அமர்த்தினார். இவ்வாறே அனைத்து அம்மோனிய நகர்களுக்கும் செய்தார். பிறகு தாவீதும் மக்கள் அனைவரும் எருசலேம் திரும்பினர்.